பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த மற்றும் ஒரு பிரத்யேகமான காணொளியில் உங்களை சந்திப்பதில், உங்கள் சௌமியாவுடன் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. நம்ம ஜூலை 7th மாமாவோட வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு முன்னாடியே மாமா அடுத்த பிளான் பத்தி சொல்லியாச்சு. சோ அத பத்தின விஷயங்களை நம்ம டிவோட்டிஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ன்றது மாமாவுடைய ஆர்த்தி. சோ அதுக்கப்புறமா ஜூலை 7th அப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணினோம், ஹவு தட் ஹேப்பன்ட், அண்ட் அத பத்திய ஒரு இன்ட்ரடக்ஷன் ஐ வாண்ட் சௌமியா டு ஷேர் வித் தி டிவோட்டிஸ். மாமா இருக்காளே சவிதா, அவரால் பிரேக்கே எடுக்க முடியாது. அதாவது மாமாவோட ஓடுறதுங்கிறது இஸ் நாட் a easy job. மாமாவோட ஸ்பீடுக்கு நம்மளால கண்டிப்பா ஈடு கொடுக்கவே முடியாது. சிலப்போ அவர் வெயிட் பண்ணுவார் போல இருக்கு நம்ம காலையில எழுந்துக்கிறத. 6:15 மணிக்கே குட் மார்னிங் மேம் வேறு, நமஸ்காரம்மா அப்படின்னு, பெரியவாசனம் நமஸ்காரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னைக்கு ஆக்ஷன் ஐட்டம் எதனா ட்ராக் பண்ணுவார். இன்னைக்கு இது பண்ணணுமே ட்ராக் பண்ணுவார். இல்லை இன்னைக்கு ஏதாவது செய்யணும், நீ ஆத்துக்கு வரியான்னு கேட்பாரு. அந்த மாதிரி அந்த ஒரு ஒண்ணு முடிஞ்சிருந்தா அடுத்தது மாமாக்கு இது முடிஞ்சுட்டேன்னு நம்ம எல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை, அது கிடையவே கிடையாது அவருக்கு. அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்லோவா அது பழகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். மாமா இந்த பிஃபோர் த அவார்ட் ஃபங்க்ஷன் இட்செல்ஃப் அவர் ஒரு நாள் கேட்டு ஈவினிங் தான் மாமா ஏதோ பேசணும்னு சொல்றாடி, டீச்சர் வர சொன்னாங்க ஆத்துக்குவாயே ஏதோ பேசணும்னா வான்னு சொல்லிட்டு நாங்க போனேன் ஆத்துக்கு. போனப்போ இந்த மாதிரி ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா, என்னடா திடீர்னு ராமேஸ்வரம்ங்கிறாரு, ராமேஸ்வரம் போகணுங்கிறாரு மாமா அப்படின்னு. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே மாமான்றது ரைட்டு, திடீர்னு ராமேஸ்வரம் செலக்ட் பண்ணாலே அப்படிங்கிறதுக்காக என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி இந்த பிரிவா அனுகிரகத்துல நம்ம குரு பூஜா பண்ற டிவோட்டிஸ் எல்லாருக்காகவும் அவளுடைய கர்ம வினைகள், இந்த பரிகாரங்கள் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது உன்னால மாமாவில முடிந்தவரை கஷேத்ராடனம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி டீச்சர் ஒரு கயா போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால எனக்கு புரியல, இந்த கயா கொஞ்ச நாளாவே பேசிட்டு இருக்கா. திடீர்னு மாமா கயா விட்டுட்டு ராமேஸ்வரம்ங்கிறாரு அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்புறமா பண்ணிடலாம் மாமா. ஒரு விஷயம் சுவிதா, எப்போ பிளான் பண்ணாலும் நீ வரியா, நீ அதாவது எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹம்பிள்ட். அட் த சேம் டைம் நம்ம அந்த நாள்ல உன்னோட அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இல்ல, ஒரு ஆர்கனைசேஷன்னா, ஒரு ஆர்கனைசிங் திங்ஸ், ஒரு ட்ரிப்போ ஒரு ஃபங்க்ஷனோ, அது ஒரு சௌமியா கிட்ட சொல்லிட்டா அது நடந்து முடிஞ்சிடும். அது நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வேர்ல்ட் ஃபங்க்ஷனே பிரம்ம முகூர்த்தத்துல பெரியவா சொன்னான்னு மாமா சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் மாமா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு தட் வாஸ் மை திங். பட் யூ ஸ்டார்டட் ஃப்ரம் தேர், அண்ட் அவளுக்கு அந்த கொடுக்கறதுக்கான ஒரு யோகியதை இருக்கா அப்படிங்கறத பார்த்து ரைட் பர்சன் டு ரைட் ஆர்கனைசேஷன் டு கிவ் தட் அவார்ட் டு மாமாங்கிறதுல இருந்து அது கல்மினேட்டிங் ஆன் ஜூலை 7th when it finally happened அப்படிங்கறது வர மூச்சு விடாம the way you do கைங்கரியம், hats off to you. நான் இது ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல, இட் இஸ். அதனாலதான் மாமா எப்பவுமே உன்னால வர முடியுமா, ஏன்னா மாமா எப்பவுமே சொல்லுவா, விஜி மாமியும் சொல்லுவா, ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்க அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்க பண்ணுங்கன்றதுல ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த மாதம் முடியாது மாமா, இந்த மாசமா மாமா அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு, அவனுக்கு ஒர்க் இருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா மாத்திக்கலாமே அப்படின்பாரு. இல்ல மாமா நீங்க போறதுன்னா இல்ல நீ உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க. அதாவது ஒரு விதத்துல நம்மளோட பிளஸ்ஸிங், மாமாவோட கூட போகக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் சொல்லிட்டா. ஸோ அந்த ராமேஸ்வரம் ட்ரிப் அப்படின்னு சொன்ன உடனே இட் வாஸ் சோ நைஸ் டு ஹியர். ராமேஸ்வரம் ட்ரிப் அலாங் வித் மாமாங்கிறது சரி, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி அங்க போலாம் இங்க போலாம் மாமா இல்ல, அவருக்கு பெரியவாடுங்கிற ஆச்சுன்னா இங்க போலான்னு சொன்னா எத்தனை நாள் என்ன இடம்ங்கிறத மாமா சொல்லிடுவா, இந்த இடம் அப்படின்ட்டு.
ஸோ நம்ம வந்து மாமா தங்கத்துக்கு சௌகரியமா எந்த இடம் எப்படி போகலாம் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணி ஓகேவா அப்படின்னு சொல்லி டீச்சரோடையும் உட்காந்து பிளான் பண்ணி எல்லாமே செய்வோம். ஸோ அந்த ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொன்னா நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சவிதா. அப்புறமா வந்து கார்ல போலாமா அப்படின்னு உடனே அது நோன்னு சொல்லிட்டேன். கார்லாம் கிடையாது, அவ்வளவு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், மாமாக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஸோ வி டுக் த ஃபிளைட் டில் மதுரை. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகணும். ஸோ ராமேஸ்வரம் வரையும் போறதுனால மாமா வந்து மதுரையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் வந்து அவரோட போகும்போது என்ன தெரியுமா சவிதா, குறிப்பா எந்த இடத்துக்கு போகணுங்கிறது அவர் மாமா கிளாரிட்டியா இருப்பா. இந்த கோயில் இந்த இடம் தான் அப்படின்ட்டு மாமாவும் டீச்சரும் சேர்ந்து இணைந்து அதை பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த வீல் ஸ்டிக் டு தட் ஸ்கோப். அதாவது இங்க பக்கத்துல இன்னும் 4 கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போறதுங்கிறது வந்து இப்படிலாம் பம்பரமா சுத்தி ஃபுல்லா அந்த பெரிமீட்டர்ல இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கோயில் போனா கூட அந்த அனுபவம் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அவரோட இணைந்து போகும் பொழுது அதனால வந்து அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம் ராமேஸ்வரம் போகும்பொழுது கூட. ஸோ வென் வி லிஸ்டட் அவுட் ராமேஸ்வரம், கண்டிப்பா ராமநாத சுவாமி கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா அந்த அரிசல்மன் அந்த என் பாயிண்ட் மாமா சொன்ன அந்த என் பாயிண்ட் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து 2 உத்தரகோச மங்கையும் அந்த இன்னொரு திருப்பலானி, இது 2 4 கோயில் தான் சொன்னார். ஏன்னா டைமிங் பார்க்கணும், ஏன்னா அவருக்கு முன் பின் எப்படி போகணும். இந்த என்டையர் இட்ஸ் நாட் லைக் மாமா வச்சுட்டு நான் இந்த பக்கம் போறேன் கட் பண்றேன் அங்கேயும் போறேன் இங்கே, அது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ ஹேவ் அ கிளியர் ஐட்னரி. ஸோ நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணோம். அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபால் அக்கார்டிங் டு மாமாஸ் கம்ஃபர்ட் அண்ட் அவைலபிலிட்டி. அந்த மாதிரி தானே எல்லா இடத்துலயுமே பிளான் பண்ணினா மகாபெரிவா அப்படிதான் பிளான் பண்றேன். அண்ட் வந்து இந்த எந்த இடத்துக்கு போனாலும் குறிப்பா டிவோட்டிஸ் ஏதாவது அவர் ட்ரை பண்றா ரீச் பண்ண அப்படின்னா ப்ரையாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் டிவோட்டிஸ். அவர் வேற ஊர்ல இருந்தா கூட அந்த விஷயம், இப்போ உஷா கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா உஷா உடனே நான் கூட இருக்கேன், இல்லை நீங்க கூட இருக்கீங்க, யார் கூட இருக்காளோ அவள்கிட்ட இமீடியட்டா விஷயம் சொல்லி அந்த டிவோட்டிஸோட கனெக்ட் வந்து அவர் தினம் வச்சுப்பார். யாராவது மெசேஜ் வச்சிருந்தா அதை படிக்கணும், யாராவது முக்கியமா மெயில் வந்தா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஃபோன் மெசேஜ் வந்தா அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டியா. ஸோ அந்த மாதிரி இந்த எந்த பிரயாணத்துல இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் இந்த டிவோட்டிஸோட கனெக்டை வந்து he considers that as his foremost service for பெரியவா. பெரியவாளுக்கு பண்ற பெரிய சர்வீஸ் மாமா நினைக்கிறது வந்து டிவோட்டிஸோட இணைந்து அவளுக்காக இருக்கிறது தான் வந்து அவர் பெரியவாளுக்கு பண்ற பெரிய சர்வீஸை அடுத்து பண்றாரு. So அந்த we actually usually travel to Indigo, which is our preferred flight partner. So Indigo to Madurai போயிட்டோம். மதுரையில இருந்து we had actually planned for a car to ராமேஸ்வரம். So ராமேஸ்வரம் போகும்பொழுது நம்ம முதல்ல என்ன நினைச்சோம், நேரா வில் செக் இன் டு த ஹோட்டல் அண்ட் தென் நம்ம போகலாம் அப்படின்னு. ஆனா அங்க போகும்போது ரொம்ப as you entered ராமேஸ்வரம் no that the vibes were so good. and மாமாவோட இணைந்து போகும்பொழுது ஸோ மாமாட்ட கேட்டது, மாமா நேரா அரிசல்மன் போலாமா அப்படின்னு. அவ்வளவு தூரம் ஃபிளைட் எடுத்துட்டு மார்னிங் கிளம்பி 10 o'clock ஃபிளைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறமா he said okay போலாம். ஏன்னா மாமா வாஸ் ஆல்சோ இன் தட் மூட், அந்த அந்த இதுல இருந்தாரு இல்லையா. ஸோ அதனால நேரா அரிசல்மன் போனோம். போயிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த பாம்பன் பாலம் அந்த இது எல்லாமே போயிட்டு அந்த லாஸ்ட்ல போகும்போது அங்க வந்து அந்த செக் போஸ்ட் இருந்தது இல்ல சவிதா. சோ செக் போஸ்ட்க்கு அப்புறமா மாமால வர முடியாது, ஏன்னா they actually stop all the vehicles. செக் போஸ்ட் பத்தியே தனியா ஒரு சாப்டரே எழுதலாம் போல இருக்கு. அந்த சௌமியாஸ் இன்டராக்ஷன்ஸ் வித் ஆல் தி அபிஷியல்ஸ் இன்வால்வ்ட். சோ செக் போஸ்ட்ல நிறுத்திட்டு நானும் நீங்க டீச்சர் நம்ம போறோம் அங்க அரிசல்மன் கிட்ட. எனக்கு அந்த கிட்ட போக போக வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு இவர் தான் விரும்பினார், மாமா தான் விரும்பினா. ஆனா அவ செக் போஸ்ட்ல மேல வந்து they cannot go, வெஹிக்கிள்ஸ் அனுப்ப மாட்டா. அண்ட் மாமாவோட வீல் சேர்ல அவ்வளவு தூரம் போனோம்னாலும் சமம்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே நின்றாச்சு. பட் அங்க வந்து அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இருந்தா பாத்தீங்களா. ஸோ யங் போலீஸ் ஆபீசர்ஸ் ஆக்சுவலி they are actually the coast guards, coastal guards மாதிரி. ஸோ அவள்கிட்ட வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு செகண்ட் கூட என்னடா இது மாமா இல்லாம நம்ம வந்து இங்க தனியா நின்று என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி காத்து அப்படி பிச்சு அடிக்கிறது. இட் வாஸ் சோ நைஸ். ஒன் வாண்ட் டு லைக் ஜம்ப் அண்ட் டான்ஸ் அண்ட் சிங். அந்த மாதிரி ஒரு ஜுபிலியண்டா இருக்க இடத்துல வந்து என்னடா மாமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ்கார்கிட்ட போயிட்டு ஐ சப்மிட்டட் தி ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி ஒரு வீல் சேர் இருக்கா,
we have to bring the car inside பண்ண முடியுமா அப்படின்னு. ஐயோ அம்மா கார் விடுறது இல்லை இதுக்கு மேல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்க இவ்வளவு தூரம் ராமேஸ்வரம் வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே they allowed to the car to come. அந்த கடைசி வரையும் மாமாவை போட்டு எங்க இருந்துக்கிறாலும் இருந்துக்கிட்டோம், அவர் பார்த்துட்டு அப்புறமா போலாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாமாவை கம்பல் பண்ணி இறக்கி, சில சமயத்துல கொஞ்சம் படுத்தல் பண்ணிடுவேன், ரொம்ப ரொம்ப சௌமியா இறங்கி இறங்கி நின்னுக்கோ மாமா நல்லா காத்து வருது, அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு வந்துங்கன்னு சொல்லி மாமா இறங்கி ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்தது. நல்லா காத்து நல்லா என்ஜாய் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து அந்த அந்த சர்க்குலர் பாத் வழியா போயிட்டு வந்து அதுல என்ன தெரியுமா பியூட்டி சவிதா, சம் ஆஃப் தீஸ் பிளேசஸ் there is automatic you connect to the nature and the divine. கண்டிப்பா. So உனக்கு வந்து if you want to connect to the divine, பகவானோட கனெக்ட் பண்ணனும்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் இஸ் தி பெஸ்ட் வே டு கெட் கனெக்டட். இப்படி ஒரு அந்த சங்கமிக்கிற பாயிண்ட் இல்லையா, அந்த இடத்துல அந்த நதிகள் சங்கமிக்கிற பாயிண்ட்ஸ் இல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததை பார்த்துட்டு we went back to the hotel and when we thanked them, அவ அவ்வளோ எங்கா இருந்தா, பட் they said எல்லாருக்கும் ஆசை இருக்குல்லம்மா, இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அதனால இதுல ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு. ஐ மீன் ரொம்ப ஹம்பிளா, தே ஜஸ்ட் வெரி டிசர்விங் பீப்புள் இல்ல, ரொம்ப ஸ்வீட். ஆமா. அடுத்து விட்டுட்டு இந்த கோயில் வந்து பெரிய கோயில் அப்படிங்கறதுனால வந்து we had requested whether நான் முதல் நாளே போய் பார்த்துடலாம், ஏன்னா மாமாவை எப்படி ஆஷன் போகணும் அப்படிங்கிற ரூட் தெரியணும், ஏன்னா நம்மளுக்கு வீல் சேர மூவ் ஆகணும், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே தர்ஷனத்துக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ராமகிருஷ்ணன் சார் தான் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கூடவே முன்னாடியே வந்துட்டார் பாருங்களேன். ராமகிருஷ்ணன் சார் வந்து 2 நாள் முன்னாடியே வந்துட்டார் இல்லையா. ராமகிருஷ்ணன் சார்ன்றவா வந்து பெரியவா டிவோட்டி, சென்னாலயத்துக்குவா, மாமா மேல அதீதமான ஒரு பக்தி பாசம் உண்டு அவருக்கு. அதனால வந்து அவர் தான் வந்து நம்ம போலாம், நான் கூட வந்து கைட் பண்றேன், ஏன்னா ஐ நோ த பிளேஸ், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐ நோ த பிளேஸ், அவர் வந்து எல்லா பிளேஸ் பத்தியும் சொல்றேன். ஆமா, எல்லா பிளேஸ் பத்தியும் கண்ட்ரி இல்ல, அவ்வளோ ஒரு அன்அஸ்யூமிங் பர்சன். அதாவது ஒருத்தரால இவ்வளவு சிம்பிளா எல்லாம் வாழ்க்கையில இருக்க முடியுமான்னா இவெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு ஸ்வீதா, ஐ திங்க் நம்மளுடைய லைஃபே ஷிஃப்ட் ஆயிட்டு வருது, நமக்கு தெரியாது நம்ம யாரா இருந்தோம், எப்படி இருக்கோம், நம்மள வந்து தெளிவா எப்படி மெதுவா வந்து அங்கப்பிரதர்ஷமா நம்மள புரட்டி போட்டே வந்து நம்மள எப்படி ஒவ்வொரு டிவோட்டிக்கும் அந்த மாமா மேல இருக்கிற பக்தியும் கோயிங் டு எனி லென்ஸ் டு மேக் மாமாஸ் தர்ஷன் கம்ஃபர்டபுள், அதெல்லாம் பாக்குறச்ச வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி ஹம்பிளிங். அப்பா வந்து அதாவது நான் அப்ப நினைச்சுக்கிறது சொல்லிட்டா, நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால மாமாவை அனுபவிக்கிறோன்றது கிடையாது, அது வந்து அந்த கனெக்ட் மாமா ஹேஸ் வித் ஈச் அண்ட் எவ்ரி டிவோட்டி, thousands of devotees. நீ எத்தனை தூரத்துல இருந்தாலும் அவர் அனுபவிச்சு அதை நீ அந்த சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த ஒரு நாள் வந்துட்டு அந்த 2 நிமிஷம் வந்துட்டு போறவா, பேசுறவா, அவ காமிக்கிற அந்த அன்புல இருந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப we learn a lot from all of this. Learn a lot. நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது. சோ அவரோட இணைந்து போகும்போது அவரோட ஸ்பீடுக்கு நடக்கவே முடியாது. அவர் நடந்தாதானே சோனியா, அவர் நடக்கிறதே இல்லை, கீப்ஸ் ரன்னிங் லைக் இன்னும் அந்த ஸ்பீடும் அந்த இதுவும் அடுத்து என்ன 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 முன்னாடி போகணும், மாமா வெயிட் பண்ண கூடாது, அதுலயேதான் அவரோட சிந்தனை இருந்தது. அழகா பியூட்டிஃபுல்லா போனோம். அந்த அந்த விஷயம் நம்ம போனப்போ சரிதா, எனக்கு நான் எப்பயுமே நினைச்சுப்பேன், மாமா போகும்பொழுது எந்த இடத்துலயும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் அந்த எவ்ரிதிங்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரணும், ஏன்னா நம்மளுக்கு தவறு இல்லாம அதை செவ்வனே செய்யணும், கரெக்டா செய்யணும் அப்படிங்கும்போது பிரிவாளை வேண்டி தான் பண்ணுவேன், பிரிவா அனுகிரகமா நடக்கணும்னு. அவருக்கு வந்து கேப் அந்த 4 days கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணணும். மாமாக்கு அங்க வீல் சேர் கரெக்ட், வீல் சேர் ஆக்சஸ் நோவேர் மதுரையில பாருங்க, வி காட் such a very good வீல் சேர், அமேசிங் அமேசிங். மாமா இங்க யூஸ் பண்ற மாதிரியே அது இருந்தது, நல்ல வீல் சேர். ஆமா, கொடுத்துட்டு that person help you to connect with the cab. ஆமா, கார் கொடுத்து நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அவன் வீல் சேர் ரெண்டல் கொடுக்குறவர், அவருக்கு என்ன, there is nothing that he has to do, but the person is doing that. அதெல்லாம் பெரியவாளோட ஏற்பாடு, அங்கங்க எல்லாம் அவருக்கு வரத்துக்கு மாமாக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா நம்ம ஏதோ ஒரு டூர் மாதிரி போய் பேசுறோமே தவிர இது எல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாறிந்து அங்க போய் அந்த அரிசல்மன் பார்த்துட்டு வந்துட்டு அந்த அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு தர்ஷனம் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஃபுல்லி வி காட் த பள்ளியறை தர்ஷனம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அம்பாள் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுவாமி, அதுதான் விஜய் மாமி சொல்லிட்டு இருந்தா, அது அந்த சமயத்துல வந்து ஈஸ்வரன் will be the happiest and all your prayers will be answered அப்படின்னு.
அந்த ஈஸ்வரன் அவர் அழைச்சுன்னு வந்தார் இல்லையா அந்த சாஸ்திரிகள், ஆமா. அவர் இதை எடுத்துன்னு வந்து நிக்கரிச்சு அவருடைய காலுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு போனதும் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் அங்க வந்து அப்படி ஒரு லைக் யூனோ அமேசிங். அது வந்து இட் வாஸ் அ வெரி யுனிக் தர்ஷன் வி ஹேட். ஆமா. அண்ட் நம்ம வந்து சௌமியா வந்து அந்த இதெல்லாம் பார்த்தாச்சு, வீல் சேர் எங்க இருந்து வருது என்ன ஆமா, வீல் சேர் எங்க வரும் என்ன வரும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். என்ன ஒரு கோயில் சரிதா, அதாவது எத்தனை முறை பார்த்தாலும் வந்து இந்த கோயில்லாம் வந்து நம்மளுக்கு never ceases to amaze you. never ceases to amaze. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். அண்ட் நம்மளுக்கு அந்த டைம் கிடைச்சி நல்லா பார்க்கறதுக்கு. ஸோ அந்த சுவாமியோட தரிசனம் பார்த்துட்டு, பள்ளியறை தரிசனம் பார்த்துட்டு வெளியில வரும்பொழுதே வந்து நாளைக்கு காலையில ஸ்பட்டிகலிங்கம் தரிசனம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு கேட்ட உடனே வந்து, நீங்க எழுந்துக்க முடியும்னா நீங்க போய் ஸ்பட்டிகலிங்கம் தரிசனம் பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னா. ஸோ நம்ம மறுபடியும் ஸ்பட்டிகலிங்க தரிசனத்துக்காக போனோம். ஒரு விஷயம் சரிதா, மாமாவோட நினைந்து பயணிக்கும் இந்த வருடங்கள்ல வந்து நீ போய் நம்ம வேண்டும் பொழுது ஐ டோன்ட் நோ, அது அவரோட இருக்கிறதுனால அதை நம்மளோட ஒரு சீட் போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பிரார்த்தனைங்கிறது வந்து தனியா நம்மளோட நீடுக்குன்னு ஒரு பிரார்த்தனையே கிடையாது, வர்றது இல்ல. அதனால எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி மாமா சொல்லுவாங்க, மகா பெரிபா டிவோட்டிஸ், குரு பூஜா டிவோட்டிஸ், அவளோட கர்மாக்கள் கழியணும். அது வந்து மாமா அதை சொல்லி சொல்லி இட் இஸ் embedded in our prayers also. ஆமா, அந்த மாதிரி கொண்டு வந்து அது கொண்டு. சோ இந்த ஸ்பட்டிகலிங்கம் தரிசனம்ங்கிறது எல்லாருக்காகவும் அங்க தான் போகணும். அந்த ஸ்பட்டிகலிங்க தரிசனம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதுல என்ன ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்னா, அன்னைக்கு வந்து ஆடி மாசம், ஆடி பிறப்பு, அதெல்லாம் கனெக்ட் பண்ணலாமா. See, we didn't connect any of those until we are there. அந்த இடத்துல இருக்கும்போது தான் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. மாச பிறப்பு அன்னைக்கு அந்த தரிசனம், சமுத்திர ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம், அப்புறம் இந்த எல்லா ஹோலி கிணற்றுல சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேரா வந்து அந்த எல்லா கிணறுலயும் தீர்த்த தரிசனம் ஸ்நானம் பண்ணி அந்த கோடி தீர்த்தம் வரும்பொழுது it's such a blessing to be with mama. ஆனா நம்ம வந்து அங்க அத்தனை ஒரு நல்ல தரிசனமோ அந்த தீர்த்த ஸ்நானமோ அதெல்லாம் பண்றச்ச இது எனக்காக இல்ல, மாமாவுடைய ஆசீர்வாதத்துல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்துட்டே இருக்கு இல்லையா. ஆமா ஆமா. சோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கோடி தீர்த்தம் வரும்பொழுது, அந்த கோடி தீர்த்தம் யூஸ்வலா நமக்கு ஒரு சின்ன இதுலதான் தருவா, உதிரன்ல தான் தருவா. ஏன்னா அது ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினதுல இருந்து வருது பண்ணின்றதுனால ஜலம், அந்த ஜலம் வந்து கோடி தீர்த்தம் வந்து பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு இங்க நம்ம சன்னாலத்துக்கு கொடுத்துருந்தா, அதை எடுத்துட்டு வந்தோம் நம்ம. அதை சோ பியூட்டிஃபுல். அதுக்குள்ள மாமா வந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு ரெடியா இருந்தா. நம்ம திரும்பி போய் அந்த பியூட்டிஃபுல்லா அந்த ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு சுவாமியோட தரிசனம், ஸ்பட்டிகலிங்க தரிசனம் அழகா பாலாபிஷேகத்துல பண்ணும்பொழுது, அந்த ஸ்பட்டிகலிங்க தரிசனம் பண்றச்ச கரெக்டா பால் அபிஷேகம் பண்ணினா those few minutes, 1 minute இருக்கும். அந்த பாலாபிஷேகம் பண்ணும்பொழுதும் பக்தர்களோட மனசும் இந்த மாதிரி அந்த பாலாபிஷேகம் மாதிரி நல்லா குளிர்ந்து அவளோட லைஃபும் நல்லா ஒரு மனமாக இருக்கணும்னு பெரியவா கேட்ட. எப்பயும் மாமா வேண்டா, மாமாவோட அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும், மாமா ஆரோக்கியமா இருக்கணும், எல்லா குடும்பங்களும் ரொம்ப சௌக்கியமா இருக்கணும்னு அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு திரும்பி வந்து மறுபடியும் தரிசனம் பண்ண போறோம் ராமநாத சுவாமி அப்படிங்கிறது வந்து இது பெரிய அனுகிரகம் சரிதா. முதல் நாள் பள்ளியறை தரிசனம், அடுத்த நாள் ஸ்பட்டிகலிங்க தரிசனம் பிரம்மமுகூர்த்தத்துல, திருப்பி மாமாவோட வந்து ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 தடவை தரிசனம், 3 தடவை தரிசனம் ரொம்ப இதுவா இருந்தது. சோ அந்த அதுதானே சொல்றோம், நம்ம அந்த தரிசனம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த இன்னர் ரிங் ரோட்ஸ் ஆஃப் த டெம்பிள், அவங்க ஃபர்ஸ்ட் ரோட் இருக்கு இல்லையா, அந்த வாசல் எல்லாமே வந்து அவ க்ளோஸ் பண்ணிடுறா, அவனுக்கு கார் போக முடியாம. ஸோ தேங்க்ஃபுல்லி ராமகிருஷ்ணன் சார் வந்து ப்ரையர் பர்மிஷன் வாங்கினதுனால நம்ம வந்து போக முடிஞ்சது. மாமாவோட கார் எடுத்துட்டு அந்த கடைசி வரையும் போயிட்டு கரெக்டா அந்த வீல் சேர் எடுத்துட்டு உள்ள போனோம். அண்ட் இந்த டெம்பிள்ஸ்ல எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்றா. வீல் சேர்ல வரவாளுக்கு, ஏஜெட் பீப்புள், சின்ன குழந்தைகளோட வரவாளுக்கு எல்லாம் நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டா நல்லா ஹெல்ப் பண்றா. ஆல் தி டெம்பிள்ஸ் நம்ம என்னன்னா ஒன் டே முன்னாடி கொஞ்சம் போய் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம்னா சௌகரியமா. சோ அந்த அழகா அவரோட போய் அந்த ராமநாத சுவாமி கோயிலுக்கு போனா அத்தனை அழகா இருந்ததுன்னா அத்தனை அழகா இருந்தது சுவாமி தர்ஷனம்.
மாமா வந்தாலும் மாமாவோட போகும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு முன்னாடி நின்று பார்க்கக்கூடிய ஒரு தர்ஷனமும் அமைஞ்சிடுறது அழகா. அந்த மாமா தரிசனம் பண்றச்ச குருவோட சேர்ந்து தரிசனம் பண்ற பாக்கியம். கூடிய ஒரு It's an amazing experience. ஸோ பார்த்துட்டு தட் அவருக்கு வந்து அந்த ராமேஸ்வரம் வந்து இந்த ஸ்நானங்கள்லாம் எல்லாரும் பண்ணி அவரும் வந்து அந்த ஜலம் இங்கேருந்து எடுத்துட்டு போய் அவர் ஸ்நானம் பண்ணார். ஏன்னா அவரால் பண்ண முடியாது, கொஞ்சம் பிடிச்சுன்னு எடுத்துன்னு போய் அவர் ஸ்நானம் பண்ணிட்டார் அவர் மாமாவும். இதெல்லாம் பண்ணிட்டு அவர் அந்த அவ்வளோ அமைதியா அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்பொழுது மனசு ரொம்ப திருப்தியா இருக்குமா. அதுவும் மாமா தரிசனம் பண்ணிட்டு அந்த ஒரு குவைட்னஸ், மௌனமா மாமா இருக்கிறச்ச ஜஸ்ட் பி தேர், அந்த அவரோட அந்த சாநித்தியத்துல அந்த மாதிரி ஒரு டெம்பிள் தரிசனம் முடிச்சுட்டு நிக்கிறது வந்து அது என்ன சொல்றது, மனசற்ற நிலை. அது ஒரு அட்லீஸ்ட் ஃபார் a few minutes we experience. அதுதான் மாமா அழகா சொல்லுவா, அந்த மனசற்ற நிலை வந்து உயர்ந்த எண்ணங்களோட இருக்க வேண்டும், நம்ம ஒரு நல்ல மனிதனா எடுத்துக்காட்டா இருக்கணும், should be a good human being. இந்த தாட் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு அப்படின்ற மாமா. ஆனா அது எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம். ஏன்னா அது ஒரு செகண்ட் இருக்கு, அடுத்த நிமிஷம் கோவம் வந்துருது, அடுத்த நிமிஷம் படபடப்பு, அடுத்த நிமிஷம் மாறிடுறோம். அந்த மாதிரி அந்த ஒரு few minutes இருந்ததே வந்து மாமாவோட அந்த சைலன்ஸ் பார்த்ததுமே நமக்கு தெரியும் he is in connect with very well. அதனால நம்ம ஒன்னும் பேசி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு குவைட் ஆயிடுவோம். வெரி கிரிப்பிங் சைலன்ஸ். மாமா அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து, நீ என்னுடைய ஆன்மீக பயணத்துல முன்னாடி போகணும்னா முதல்ல வந்து சைலன்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு அடிக்கடி மௌனம் ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனம் ஒரு தவம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். அதனால அது நம்மளுக்கு நல்லா தெரியும். கேட்டாலுடைய ஆன்சர் டு த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி எதனா கொஸ்டின் கொடுத்து அதில் கூட நீ ஏபிசின்னு கொடுத்தனா அவர் ஏ அப்படின்னு மட்டும் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேச மாட்டா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் சரிதா. அண்ட் பிளான் என்னன்னா, அடுத்த நாள் தான் வந்து நம்ம உத்தரகோஷமங்கை போறதும் திருப்புலானி போறதும் பிளான். அதுக்கு அடுத்த நாள் மதுரை 15th நம்ம போய் தங்கிட்டோம். போயிட்டு 16th அன்னைக்கு சுவாமியை பாக்குறோம், ராமநாத சுவாமியை பாக்குறோம். 17th அன்னைக்கு மதுரை வரும்பொழுது திருப்புலானியும் உத்தரகோஷமங்கையும் பார்க்கலாம்னு பிளான். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு முதல் நாள் ஈவினிங்கே போனோம்னா அடுத்த நாள் மதுரை போறச்சு நமக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு 16th அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உத்தரகோஷமங்கை போனோம், திருப்புலானி போனோம் அப்படின்னு சொல்லி போனோம். So both the temples, probably Savita, you want to talk about both the temples? திருப்புலானி வந்து ஆதி ஜெகநாதர். அங்க வந்து தசரதருக்கு வந்து he was given the blessing that திருமாலே வந்து அங்க ஸ்ரீராமனா அவதாரம் எடுப்பா அப்படின்னு அது ஒரு ஐதீகம். அண்ட் அங்க வந்து அந்த இது தர்ப சைனேஸ்வரரா பள்ளிக்கொண்ட பெருமாள். ஓகே, ஆதி ஜெகநாதர், முதல் ஜெகநாதர் பூலோகத்துல அந்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல உத்தரகோஷம் ஆதி நடராஜர், அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் நடராஜர் வந்து. இங்க உத்தரகோஷமங்கையில இருக்கிற நடராஜருக்கு தாழம்பூ வைப்பா. பிகாஸ் திஸ் ஹேப்பன்ட் பிஃபோர் தட் தாழம்பூ எபிசோட் ஹேப்பன். அவ்வளவு சோ அந்த ஒரு அத்வைத்தம் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு மகாபெரிவாளோட டிவோட்டியா ஒரு அற்புதாசன் போறது வந்து சோ பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப். திருப்புலானியும் உத்தரகோஷமங்கையும் விதின் எ ஃபியூ ஹவர்ஸ் மாமா தர்சனம் பண்ணினான். அண்ட் அஃப்கோர்ஸ் கோஸ் வித்வுட் சேயிங் மாமாவோட சேர்ந்து நம்மளும் அந்த தர்சனம் பண்ணினோம். அந்த ஒரு இதுல வந்து மாமா வந்து எல்லா இடத்துலயும் இறங்கி இறங்கி வந்தாரு. அதை பத்தி சொல்லுங்க. போகும்பொழுது சவிதா அவருடைய இன்கன்வீனியன்ஸ் அப்படிங்கறத விட அடுத்த வாழ்க்கை எந்த இன்கன்வீனியன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு பாப்பா. 1000 மேல்கோட்டை போகும்போது நரசிம்மர் கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து அவரை எப்படி மாமா வந்து பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக நம்ம என்னென்னோ பண்ணி அவரை. அந்த நரசிம்மர் அழகிய சிங்கர்னா அந்த அழகு அது விஸ்வாஸ் வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். மாமா அதை தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஆனா சில கோயில்ல மாமா என்ன சொல்லுவா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்ல உட்காந்துப்பா. ஆமா, அந்த நடுவுல அந்த அம்பாள் கோயில் போயிட்டு வந்தோம்ல சவிதா. ஆமா, நம்பு நாயகி. சோ நம்பு நாயகியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பு நாயகிங்கிற ஒரு அம்பாள். சோ அந்த கோயிலுக்கு போனோம்.
அதாவது அங்க உத்தரகோசம் போனது ஆமா, அங்க போனதும் தான் நமக்கு அந்த மஞ்சள் ஆமா, அரிசி. நம்புநாயகி கோயிலுக்கு போகும்பொழுது மாமா என்ன சொன்னானா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெளியில இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அதுவும் அந்த விபீஷணர் பட்டாபிஷேகம் பண்ணின கோவிலும் போயிட்டு வந்தோம் ஆமா நம்ம 2 பேரும். ஆமா. அப்ப அந்த நம்புநாயகி நம்ம போயிட்டு இருந்தோம். அப்ப மாமா என்ன சொல்லுவானா, நான் உட்கார்ந்து இருக்கேன், வெளியில உட்காந்துருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கும் அசௌகரியம் வேண்டாம், நானும் இப்படி இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்பா. சோ அந்த நம்புநாயகி போகும்போது கூட உள்ள போகும்போது அந்த பொங்கல் வச்சுட்டு இருந்தா, மஞ்சள் நிறைய அம்மியா இருந்தது. என்ன நிறைய அம்மியா இருக்கே, அப்ப நம்ம வந்து என்ன பண்றேன்னா, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி மஞ்சள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா. எத்தனையோ பேர் வந்து திருமணம் ஆகிறதுக்காக குரு பூஜை பண்றவ எத்தனையோ பேர் இருக்கா. அவ பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மஞ்சள் எங்க போய் வாங்குறதுனா, பக்கத்துல எந்த கடையும் இல்லை. மஞ்சள் போய் வாங்கணும்னா எல்லாம் என்ன, கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, கடையெல்லாம் எதுவுமே இல்லை, வெளியில ஒண்ணுமே இல்லை. எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த குருக்கள் கிட்டே வந்து எங்களுக்கு மஞ்சள் அடிக்கணும்னா, நம்மள பார்த்த உடனே அவரு, நீங்க இடிப்பீங்களான்னு கேட்டாரு. நாங்க நன்னா அடிப்போம். அம்மி அரைப்பேலனா நன்னா அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க இடத்துல எல்லாம் சின்ன வயசுல பண்ணிருக்கோம், நம்ம எல்லாருமே பண்ணிருக்கோம், அம்மி இருந்தது. அப்போ அதனால பண்ணலாம் அப்படின்னு அவரே மஞ்சள் கொடுத்து, அந்த மஞ்சள் வாங்கி நம்ம அம்மியில வச்சு அதை அரைச்சி அதை சுவாமிக்கு வச்சு அதை கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபெய்த் பாருங்களேன், அந்த நம்புநாயகிங்கிற பேரே எனக்கு வந்து அவ்வளோ. அதுக்கப்புறமா நம்ம நம்புநாயகி கிட்ட நம்ம என்னெல்லாம் வேண்டினோம்னு தெரியும் இல்லையா? அதுவும் அங்க போனதும் அங்க 2 பெரியவா ரூபம் அந்த பக்கம் சைடு அந்த கோவில்ல நம்புநாயகியில அந்த கோயில்ல பெரியவாளோட ரூபம் மாட்டிருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. நம்புநாயகி அம்பாளை வேண்டி ரொம்ப பியூட்டிஃபுல் அம்பாள். சோ அந்த சுவாமியை தரிசனம், அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு, மாமா ரெடி டு கோ டு உத்தரகோசமங்கை, எஸ் அப்படின்னு சொல்லி, உத்தரகோசமங்கை போறோம் மாமா அப்படின்னு சொன்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகோசமங்கை ஃபர்ஸ்ட் அங்க போனோம். இல்ல, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து திருப்புலானி போனோம் இல்லையா சொல்லிட்டா? சோ அந்த அடுத்த எபிசோட்ல திருப்புலானி எப்படி இருந்தது, உத்தரகோசை மங்கையில என்னுடைய அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா நீங்க என்னோட இணைந்து அதை கேட்கணும். பிரிவா எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கிறார் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். மகா பிரிவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.